பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை செல்ஃபோனில் பார்த்து கொண்டிருக்கலாம், டிவியில் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு டேபில் பார்த்து கொண்டிருக்கலாம், ட்ராவலில் போய்கொண்டே பார்த்து கொண்டிருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கீங்களா? சிங்கப்பூரில், மலேசியாவில், அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், லண்டனில், ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில் எங்கே இருக்கிறீங்க? நீ எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு சமீபமாய் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம், ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். அதுக்கு இயேசு அற்புதம் செய்ய விரும்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் கவனமாக இந்த நிகழ்ச்சி முழுவதையும் நீங்கள் கவனமாய் பார்த்து என்னோடு சேர்ந்து இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா கட்டாயம் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்தித்து கொண்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறார். ஒரு மனிதன், எரிகோ என்ற பட்டணத்தில் ஒரு மனிதன் இருந்தான். பெரிய செல்வந்தன், அவனுக்கு பெரிய பதவி, போஸ்ட், கவர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்தான். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதில் சீஃப் ஆஃபீஸர், தலைமை ஆயக்காரன் பதவி இருந்துச்சு. பணம் நிறையா இருந்துச்சு, நல்ல அது மாதிரி வசதியெல்லாம் இருந்தது. அவனுடைய பேர் சகையு என்பது. ஆனால் அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, ஏமாற்றி பணம் சம்பாதிச்சவன், நம்ம பணத்தெல்லாம் கொள்ளையடித்தவன், வரின்ற பேரில் நம்ம பணத்தெல்லாம் திருடினவன் அப்படின்னு மக்கள் எல்லாம் அவனை சபிச்சாங்க. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த போது இயேசு பற்றி கேள்விப்படுகிறான். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறாரு, நிறைய அற்புதம்லாம் செய்கிறாருங்க. அவர் கடவுள் எப்படி சொல்கிறீங்க? கண் பரவி குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, மரித்தவங்க உயிரோடு எழுப்பப்படுறாங்க அவர் மூலமாக. மனிதனால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? கடவுளால் தானே செய்ய முடியும். 1-2 அற்புதம் அல்ல, சும்மா மேஜிக் காண்பிப்பதல்ல. போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது, ஆயிரக்கணக்கான அற்புதம், மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா, இந்த இயேசுவை நான் பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு அற்புதம் செய்கிறாருன்னே, அவரை நானே பார்க்கணும். அவனுக்குள்ளே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசை. அந்த சகோதரி சொன்னாங்க, பார்த்தீங்களா, இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும், அவர் எப்படிப்பட்டவர். பக்கத்து வீட்டில் டிவியில் செய்தி கேட்குறாங்க, கொஞ்சமாக கவனிக்கிறாங்க இயேசுவை பற்றி. இந்த இயேசு எப்படிப்பட்ட, அவரை பற்றி நான் அறியணும். அதுக்காகவே செல்ஃபோன் கேட்டாங்களே, இயேசுவே உண்மை பற்றி நான் அறிந்து கொள்றதுக்கு செல்ஃபோன் கொடுங்க, நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நல்ல ஒரு ஜெபம்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், ஊழியர்கள் கூட கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன், சரியானதுக்கு பயன்படுத்த, உண்மை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு செல்ஃபோன் வேணும். ஆண்டவர் வாங்கி கொடுத்து அதை வச்சு அறிந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க. அப்போ இந்த ஆண்டவரை அறியணும். கண்டது சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது மெய்யான ஆண்டவர் தானா, கடவுள் தானா, அதுக்குரிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குதா, கடவுள்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அவங்க அறிந்து கொண்டாங்க. அப்போ இவனுக்குள்ள ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர். அப்போ இயேசு எப்படிப்பட்ட தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் ஜனங்களுக்கு சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், சமாதான பிரபு, அவர் ஆறுதல் தருகிறவர். இப்படி இயேசுவை பற்றி நிறைய நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இன்றைக்கு ஒரு வேத வசனத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவே சொல்கிறார் பாருங்களேன், வேதத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார்,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் இயேசு சொல்றார், என் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். அப்போ இதில் என்ன காரியம் வெளிப்படுகிறது? எதை கேட்டாலும் செய்கிறவர் இயேசு. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வார், அதான் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவருங்க? நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்கிறவர். அதான் இயேசுவே சொன்னேன், என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். சுகம் வேணுமா? சுகம் தருவேன். விடுதலை வேணுமா? விடுதலை தருவேன். ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் தருவேன். தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆசீர்வதிப்பேன். காரியம் வாய்க்கணுமா? வாய்க்க பண்ணுவேன். குழந்தை செல்வம் வேணுமா? குழந்தை செல்வம் அதான் இயேசு சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருக்கு ஒரு தேவை இருக்குல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? சிலருக்கு சுகம் வேணும், சிலருக்கு விடுதலை வேணும், சிலருக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், சிலருக்கு ஞானம் வேணும், சிலருக்கு ஒரு வேலை வேணும், சிலருக்கு திருமண காரியம் நடக்கணும். ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல. இயேசு சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். எப்படிங்க இப்படி ஒருத்தர் சொல்லுகிறார்னா, அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் வானத்திலும் பூமியில் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் மகனே, மகளே, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்யணுமானா ஒரு கண்டிஷன் சொல்ல, என் நாமத்தினாலே நீ கேட்கணும். இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லி நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன். அதான் சொல்லார். வேறு ஒன்றும் ஆண்டு கேட்கலை. நீ எனக்கு காணிக்கை கொண்டு வா, நீ இதுக்கு தட்சணை கொண்டு வா, நீ எனக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்த 4 மாவடிக்கு வா, முழங்காலிலேயே நீ வரணும், அதெல்லாம் கேட்கல. நீ இருக்கிற இடத்துல உன் வீட்டில் அங்கே தானே இருக்கிற, இயேசுவே நீ என் நாமத்தை சொல்லி நீ கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவர் எங்கே வியாபித்து இருக்கிறவர். இயேசுக்கு புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது, 4 மாவடி புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது ஒன்றும். அங்கே போனால் உடனே பெரிய ஆசீர்வாதம் நன்மை. நீ இங்கே வந்தால் அற்புதம் நடக்க காரணம் இங்கே ஜெபம் நடக்குது. அவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறோம், இரவும் பகலும் ஆண்டவரை துதிக்கிறோம். அதனால் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவ்வளோதானே தவிர இது புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்றார். உங்கள் வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் தாங்க இயேசு. அவர் ஒரு மலையிலேயோ கட்டடத்திலேயோ கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறவர் அல்ல. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்கள் கூட இருக்கிறவர், உங்களோட பேசுகிறவர். பார்த்தீங்களா, அந்த சகோதரி மகேஸ்வரி, அவங்க ஒரு ஏழை சகோதரி தான், அவங்களோட அவர் பேசுகிறார். பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் பேசுகிறார்ல, அதுதான் இயேசு. உங்களோட பேசுவார், உங்கள் கூட இருப்பார். இவர் அற்புதமான ஆண்டவருங்க. இவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் தான் சொல்லுகிறார், என் பெயரை சொல்லி நீ கேட்டா, இயேசுவே நீ கேட்டால் உனக்கு நான் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெயரை உச்சரித்து நீ கேட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரி, அவருடைய பெயரை சொன்னால் என்ன நன்மை நடக்கும்? சில வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்ல பிறகு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த வசனம் ஒன்று சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், அந்த பெயரை சொன்னால் முதலாவது ரட்சிப்பு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, மெய்யான சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தில் கிடைக்கும். அதற்கு இயேசு கிறிஸ்துவால் தான் இதை உங்களுக்கு தர முடியும். அதனால தான் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், நம்முடைய பாவ சாபத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மெய்யான மகிழ்ச்சியை கொடுக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த காரியம் இந்த மாதிரி தீமைங்க, நேரம் நல்லா இல்லை, காலம் நல்லா இல்லை, பிறந்த நேரம் சரியில்லை, இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கிரகம் சரியில்லை அப்படின்னு கேட்டால், ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம்ல. பரிகாரம், எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம். அதுக்கு மனுஷன் பணம் செலவு பண்ணுகிறான், நேரத்தை செலவு பண்ணுகிறான், நிறைய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால்
பரிகாரி அப்படின்னு இயேசு தன்னை சொல்ல. அவர் தான் பரிகாரி. மனிதனுடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை, தோஷங்கள் நீங்குவதற்கு ஒரு பரிகாரி இயேசு கிறிஸ்து. அந்த பரிகாரத்தை செய்து முடிக்க கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வந்தார். என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டால், இரத்தம் சிந்துதல், பலி செலுத்துதல், அது மூலமாக தான் பரிகாரம் செய்யப்படுகிறது. பாவ நிவிருத்தி, சாப நிவிருத்தி, இந்த தோஷ நிவிருத்திக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது. சிலர் மிருக ரத்தம், பறவை ரத்தம் எல்லாம் சிந்துவாங்க. ஆனால் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த சாபங்கள் மாற மனுஷர் ரத்தம் சிந்தப்படணும். அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும். அதன் மூலமாக தான் பரிகாரம் செய்யப்பட முடியும். அதனால் உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து பாவ ரத்தம் தான் ஓடுது. அதனால் கடவுள் மனிதனாய், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் பரிசுத்த மனிதனாய் வந்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் தான் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதாக. ஆனால் தான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இறங்கி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அப்போ அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி, அதனால தான் 40 வருஷம் குடிகாரனாக இருந்தேன், இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. 25 வருஷம் போதை பொருட்களை பயன்படுத்தினேன், ஒரே நாளில் இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் சாட்சி சொல்கிறத பார்த்துருக்குறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அவருடைய வல்லமை மனிதனுக்குள்ளே வரும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறதை பார்க்க முடியும். கொலோசியர் 1:20 வேதம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். நம் உள்ளத்தில் சமாதானம், தேவனுக்கு நமக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியத்தை அவருடைய இரத்தத்தின் மூலமாய் உண்டு பண்ணினார். அதனால தான் கலாத்தியர் 1:4 சொல்லப்படுகிறது, இந்த பிரபஞ்சம், இந்த பாவம், இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக. எபேசியர் 5:2 வசனம் சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக பலியானார். அவர் பலியானார். அவர் அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டார். உலக மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் இயேசு. அந்த பலி செலுத்தப்பட்டு அது உயிரோடு எழும்பணும். அப்போ தான் அவர் கடவுள். அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு இந்த அற்புதம்லாம் நடக்க காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான். அப்போ அவர் நமக்காக மரித்து ரத்த சிந்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவேன்னு அவர் சொல்லி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பு, சந்தோஷ, சமாதானம் உண்டாகிறது. பாருங்கள், எங்கள் ஊர் பக்கம் திசைன்விளைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிவகுமார்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப பக்தி உள்ளவங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க. ஆனால் ஒரு சமயத்தில் அவருடைய மகளுக்கு ஒரு கொடிய வியாதி, வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. வாலிப மகளுக்கு நிறைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய பணம் செலவு பண்ணாங்க, சுகமே ஆகலை. அப்போ பிள்ளை கஷ்டப்படுது, சுகமே ஆகலை. தெய்வத்தெல்லாம் தேடினாங்க, என்னென்னோ அது அந்த முறையெல்லாம் செஞ்சாங்க. பிள்ளையை கஷ்டப்படுத்திலாம் தெய்வ வணக்கம் செஞ்சு பார்த்தாங்க, சுகம் உண்டாகலை. யாரும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துகிட்ட போனால் சுகமாயிரும்னு சொல்லி திறப்பின் வாசல் ஜபம், நம்ம திறப்பின் வாசல் ஜபம் கடை சனிக்கிழமை நடக்கும்ல, அந்த ஜபத்துக்கு மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. முதல் முறை வந்திருக்கிறாங்க. அங்கே நடந்தது இயேசுடைய பிரசங்கத்தை, வார்த்தையை கேட்ட உடனே என் பாவத்தினால தான் என் பிள்ளை கஷ்டப்படுது, பாவ உணர்வு வந்தது. அப்போ முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு என் மகளை சுகமாக்குங்க, என் பாவத்தை மன்னிச்சு என் மகளுக்கு சுகம் கொடுன்னு கண்ணீர் விட்டு அழுதார். பாருங்க, எவ்வளோ கூட்டம், 40,000-50,000 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே முழங்கால் போட்டு இயேசுவை பார்த்து என் பாவத்தை மன்னிச்சு என் மகளுக்கு சுகம் கொடுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பி கண்ணீரோடு அழுத உடனே வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
அதனால் அவர் அறிக்கை செய்து விட்டுவிட ஒப்பு கொடுத்த உடனே இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்தார். மன்னிச்சு நான் எப்படி சொல்கிறீங்க? மகளுக்கு உடனே சுகம், அந்த மகளுக்கு உடனே இந்த வயிற்று வலி மறைந்த அற்புத சுகம். இன்றைக்கி அவர் சொல்கிறார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி அந்த இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எந்த பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியும். எத்தனை வருட பாவத்தையும் அவரால் தான் மன்னிக்க முடியும். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருவார். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், தவறான இச்சையான பழக்கங்கள் எல்லாத்தில் விடுதலை. இனி அதை குறித்த சிந்தையே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ உள்ளத்தில் மெய்யான சந்தோஷ சமாதானம். அதுதான் இயேசு. அதற்கு தான் இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டா அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் அந்த சகோதரி மகேஸ்வரி செய்தாங்க. அந்த சகோதரி மகேஸ்வரி இயேசுவை அறிந்த உடனே, இயேசுவை என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கணும், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆசீர்வாதம் தடைப்படுது. ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம்லாம் வந்துட்டு, ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, கை முடக்கப்பட்டிருக்கிறது, தவளைகளாக வருது, வெட்டுக்கிளிகளாக வருது, பூச்சிகளாக வருது. இது என்னது வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் வருது? வாதை. அது சாபத்தினால் உண்டாகிற காரியம். சில வீட்டுக்குள்ளே பாருங்கள், சர்ப்பம் வந்துடும், பாம்புகள் வந்து கொண்டே இருக்கும். சொல்லுவாங்க பாம்பு வந்துடுது அப்படின்னு சொல்லி. சில இடத்துல தேளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போவும் நடக்குது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்தித்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நடக்குது இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்கல்ல, 1 2 அல்ல, எத்தனையோ பேர் வர்றாங்கல்ல. பிசாசனுடைய கிரியைகள், அந்த சாபத்தின் வழியாக சாத்தான் அந்த குடும்பத்தை தாக்கி கிரியைகளை நடப்பிக்க முடியும். அதனால தான் பாவ சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பணம்லாம் கொடுத்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தணும். அடுத்தவங்க பொருளை கையில் வச்சுக்கிட்டு பெரும் நல்ல பக்தியாக சாமி கும்பிட்டா ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திருடி வச்சுருக்கிற, ஏமாற்றி வச்சுருக்கிற, அடுத்தவங்களுடைய பொருளை நீ ஏமாற்றி வஞ்சித்து வச்சுருக்கிற, எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட இதெல்லாம் நடக்காது. முதல்ல சரிப்படுத்து, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, முதல்ல இதெல்லாம் சரிப்படுத்து. அதுக்கப்புறம் தான் இயேசு அற்புதம் செய்கிறார். சிலருக்கு அற்புதம் செய்த பிறகு வான் பண்ணுவார், இனி பாவம் செய்யாத, நான் உன்னை சுகமாக்கிட்டேன், அப்படி ஆண்டவர் செய்வார். இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான ஆண்டவர், நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவர். அதனால் பாருங்கள், அவனுடைய சாபத்தை மாற்றினார்ல, இயேசுவின் நாமத்தை கூப்பிட்ட உடனே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவம் மன்னிப்பும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், மெய்யான சமாதானம். நீங்கள் சந்தோஷமாக சொல்லுவீங்க, என் உள்ளத்தில் இருக்கிறாருங்க, எனக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருங்க, எவ்வளோ சந்தோஷங்க. பாருங்கள், ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. இதை கற்பனை பண்ணி பாருங்கள். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முழங்காலே நின்று ஜெபிக்கணும், எப்படிங்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். 3 மணி நேரம் யாருக்கு ஜெபிப்பாங்க? உங்களுக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, தேசத்தின் நன்மைக்காக, எல்லாரும் ரட்சிக்கப்பட மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்கல்ல. அப்போ இதில் தான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இயேசுவின் நாமந்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு உங்களுடைய பாவத்தில் இந்த விடுதலை, எதை விட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் இயேசு விடுதலை தருவார். முதலாவது. 2வது, இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பைபிளில் இருக்குது. பேதுரு, யோவான் என்ற 2 இயேசுடைய சீஷர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் 40 வருஷமாக நடக்க முடியாத சப்பானியான ஒரு மனிதன் அந்த தேவாலயத்துக்கு முன்னால் உட்காந்து தர்மம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சர்ச்சஸ்ஸு, இந்த கடவுள் வணக்கம் செய்யக்கூடிய இடத்துலெல்லாம் மக்கள் உட்காந்து தர்மம் கேட்பாங்க. ஏன்னா பக்தி உள்ளவங்க தான் தர்மம் போடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஏழைகள் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மனுஷனால் 40 வருஷம் நடக்க முடியாது. தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும்போதே ஊனமுள்ளவனாய் பிறந்து விட்டான், பாதிக்கப்பட்டு விட்டான், மாற்றுத்திறனாளி. அதனால் நடக்க முடியாதா?
சில நண்பர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆலயத்தை முன்னால் வச்சுருவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தர்மம் கேட்பான். சாயங்காலத்தில் வந்து அவனை கொண்டு போயிடுவாங்க. அவனால் நடக்க முடியாது. இதான் அவனுடைய வாழ்க்கை. 40 வருஷம், இப்போ 40 வயசு ஆகிவிட்டார். அப்போ இயேசுடைய சீஷர்கள் வர்றாங்களா, அவன்கிட்ட கை நீட்டுறான். பேதுரு யோவான்கிட்ட பார்த்து, ஐயா கொஞ்சம் தர்மம் போடுங்க ஐயான்னு சொல்லி. பேதுரு பார்க்குறார். இப்போ பேதுருக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பல்லவத்தை போயிட்டார். இனிமேல் நீங்கள் தான் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். பேதுரு அவரை பார்த்த உடனே இயேசுவை போல பார்க்கிறார். இயேசுவை போல மனதுருக்கம். இயேசு பறவை சப்பானியை கண்டு மனதுருகி குணமாக்கினதெல்லாம் வேதத்தில் இருக்குல்ல. அதை பார்த்தோன்னே பேதருக்குள்ள ஒரு மனதுருக்கம். ஐயோ, இந்த மனிதன் நடக்க முடியாமல் தர்மம் எடுக்கிறானேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை தம்பி, ஆனால் எனக்குள்ளே ஒன்று இருக்குது. இயேசு என்கிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். ஆனால் உனக்கு ஒரு விசேஷமானதை தருகிறேன்னு சொல்லி கையை பிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொல்லுகிறார். 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன் கையினாலே தூக்கி விட்டார். என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த பெயரை சொல்கிறார். சொன்ன உடனே ஒரு வல்லமை அவனுடைய சரீரத்தில் இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே வல்லமை இறங்கின உடனே பிறவியில் இருந்த அவரால் நடக்க முடியாது. உடனே கால்கள் பலன் கொள்ளுகிறது, எழும்புகிறார், நிற்க முடியுது, நடக்க முடியுது, துள்ளி கொதிக்கு கால் புதுசாக மாறிவிட்டார். எப்படிங்க? ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த ஆள் தேவாலயத்தை முன்னால் உட்காந்து தர்மம் எடுக்கிற ஆளாச்சே, நம்ம பார்த்துருக்கிறோமே எப்பொழுதுமே, எப்படி இந்த ஆள் நடக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க பார்க்குறாங்க. அவன் சொல்லுகிறான், இவங்க தான் என்னை குணமாக்கினாங்க, இந்த 2 பேர் நிற்கிறாங்களே, அதில் இந்த ஆள் தான் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னார், எனக்குள்ள வல்லமை இறங்கிச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. எல்லாரும் இந்த ஆளா? ஆமாம், இவர் தான். உடனே பேதுரு சொல்லுகிறார், என்ன ஏன் பார்க்குறீங்க எல்லாரும்? நான் என்னுடைய பக்தியினாலோ என்னுடைய சக்தியினாலோ இவனை குணமாக்கவில்லை. நான் உங்களை போல ஒரு மனிதன், நான் எப்படி குணமாக்க முடியும்? பிறகு எப்படி இவன் சுகமானான்? இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்து அவரால் உண்டாகின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்ன உடனே அந்த நாமம் தான் இவனை குணமாக்கிட்டு. அப்போ அற்புதம் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவில். ஊழியக்காரங்க இயேசுவை பற்றி யார் வேணாலும் சொல்லலாம், பேசலாம். அந்த ஊழியக்காரன்கிட்ட இல்லை காரியம். அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற இயேசுவின் இடத்துல, மோகன்லாசஸ்கிட்ட இல்லை காரியம். நான் சொல்லுகிற இயேசு அவர்கிட்ட தான் அந்த அற்புதம் இருக்கிறாரு. அந்த இயேசுவை தான் நீங்கள் தேடணும். அந்த இயேசுவின் பெயரை தான் நீங்கள் சொல்லணும். இயேசுவேன்னு சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க இந்த அற்புதம் நடந்துருமா ஐயா நீ காலில் விழ வருவாங்க. நான் காலில் விழக்கூடாது, பாவம். மனுஷன் காலில் விழுந்து வணங்கவே கூடாது. தோத்தர சொல்லலாம், மரியாதை. அதனால இல்லைங்க, நீங்கள் கடவுள் மாதிரி, நாங்கள் இங்கே தானே அந்த சுகம் பெற்றோம். கடவுள் மாதிரிலாம் கிடையாது, மனுஷன். நாளைக்கு வியாதிப்பட்டுன்னா செத்தா எனக்கு அடக்காராதனை பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். நான் பரலோகத்துக்கு இயேசுவோடு இருப்பேன், அவ்வளோதான். மனுஷன்தான். எல்லாரையும் போல் எனக்கும் மரணம் சம்பவிக்கும். அதனால் மனுஷன்தான், கடவுள் தான், இயேசு தான் ஆண்டவர். அதனால் மனுஷனை கடவுளாக்காதுங்க, கடவுளாக உடனே அவங்க அந்த கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை வந்தவங்கள அவங்க அங்கே அப்படியே பழகி மனுஷங்கால விழுந்து வணங்கி அங்கே மனிதர்கள் தங்களை தெய்வமாக காமிச்சு அந்த மாதிரி மக்களுக்குள்ள அந்த சிந்தை மனிதன் அவங்களாம் ஆசீர்வதிக்கிறவங்க கடவுள் அப்படின்னு. நான் சொல்ல இல்லை, நானும் உங்களை போல சாதாரண மனிதன். நான் சொல்கிற இயேசு தான் அற்புதம் செய்கிறார். சரி, 2வது கடவுளுக்கு அப்புறம் அது கூட சொல்லாதங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு விளங்கும். அவங்களுக்கு தெரியல, என்ன புதுசாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்களா, ஊழியக்காரனை பயன்படுத்துவதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்களா, பேதுருவே சொல்ல, நான் குணமாக்கினேன்.
நிறைய அற்புதம் நீங்கள் பார்க்குறீங்களா? இவங்களை இன்றைக்கி சாட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, நான் உங்களை பார்த்ததே இல்லை. அவங்க ஒரு சில ஒரு ஐயா வந்தவங்க ஜெபத்துக்கு வருவாங்க, கூட்டத்தோடு நிற்பாங்க, கூட்டத்தோடு ஜெபிச்சுட்டு போவாங்க. ஆண்டவர் சொன்னபடி ஜெபிச்சிருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கவே மாட்டேன், நேரில் அவங்கள பார்த்து ஜெபிச்சிருக்க மாட்டேன். அவங்கெல்லாம் எப்படி அற்புதம் பெற்றாங்க? இயேசு கிறிஸ்து அவர் தான் அற்புதம் செய்கிறார். அவர் மேலே தான் விசுவாசம் வைக்கணும். அப்போ அவரை விசுவாசித்தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த பெயரை சொன்னால் அற்புதம் நடக்கும். நான் ஒரு சமயம் ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்குல்ல, ராஞ்சின்னு பட்டணம் இருக்குது, ஜார்க்கண்டில் ராஞ்சி பட்டணம், அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஊழியக்காரங்களுக்கு ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, 1000க்கு மேலே. அப்போது என் பக்கத்தில் ஒரு ஐயா உட்காந்த பைபிளோட ஒரு ஊழியக்காரன்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பார்னு சொன்னாங்க. அந்த ஐயா நல்ல ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவர் பேர் சொன்னாங்க ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. ஸ்ரீனிவாசன் ஐயா ஜெபம் பண்ணுவாங்கன்னு பேரை கேட்டவுடனே தெரிஞ்சுட்டு, இவருக்கு இயேசுக்கு என்ன சம்மந்தம், இந்த ஐயா உட்காந்து இவ்வளோ அழகாக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி, அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட வரணும்னு சொன்னாங்க. சரி என்று அவங்க வீட்டுக்கு நாங்கள் எங்களுடைய டீம் எல்லாம் போயிருந்தோம். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுடைய பேர் ஸ்ரீனிவாசன் சொல்கிறீங்க, பார்த்தா கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை, நான் அப்படி தான், ஆனால் எப்படி இந்த இயேசுக்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? அவர் சொன்னார், நான் பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், சென்னையை சார்ந்தவன், நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாப், ஒரு வேலை, அரசாங்கத்தில் வேலை, அதுக்காக எனக்கு ஜார்க்கண்டில் எனக்கு வேலை கிடச்சி இங்கே வந்துட்டேன். ஆனால் என் குடும்பம்லாம் ஆர்த்தடாக்ஸ், நல்ல ஒரு பாரம்பரியமான பக்தி உள்ள குடும்பம் தான். ஆனால் எனக்கு இங்கே நடக்கிறது இந்த தெய்வ வணக்கெல்லாம் பார்த்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். நான் நாத்திகன் ஆயிட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் யாரும் கடவுளை பற்றி பேசக்கூடாது, கடவுளை இல்லைன்றது தான் என்னுடைய கொள்கையாக மாறிட்டு, நம்பிக்கையாக மாறிட்டு. அதனால் கடவுள்னெல்லாம் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னு சொன்னார். அப்புறம் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு குழந்தைகள் பிறந்தது, 2-3 பிள்ளைகள், அவங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூலில். திடீர்னு அவருடைய மனைவி வியாதிப்பட்டாங்க. அவருடைய மனைவி வியாதிப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. நிறைய ஆஸ்பத்திரி கொண்டு போனார், செலவு பண்ணினார், மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. ஆனால் சுகம் உண்டாகலை, சீரியஸ் ஆயிற்று. டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தால் என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சாச்சு, இனி உங்களுடைய மனைவியை காப்பாற்றுறது முடியாத காரியம், சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு வீணாக பணத்தை செலவு பண்ணுறீங்க, வீட்டில் கொண்டு வைத்து கொண்டு கவனித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அதனால் வியாதிப்பட்ட மனைவி வீட்டில் கொண்டு படுக்கையில் வைத்திருந்தார். நானும் அப்படி தான் இருந்தேன். டாக்டர்ஸ் ஆறுதல் படுத்தி எங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் மகனை வீட்டில் கொண்டு வச்சு பார்த்துக்கிடுங்க, எதுக்கு பணத்தை செலவு பண்ணீங்க, அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் அவருடைய மனைவியும் கூட. அப்படி மனைவி படுத்த படுக்கையில் இருந்தாங்க. பிள்ளைகள் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டம், இவர் தான் சமையல் பண்ணி பிள்ளைகள்லாம் கவனிக்க, இவருக்குள்ளே ரொம்ப துக்கம். மனைவி இறந்துட்டா, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்கிற ஒரு பெரிய துக்கம். ஆனால் வேலைக்கு போகணும், வரணும், சாயங்காலத்தில் மனைவியை பார்ப்பார். ரொம்ப துக்கத்தோடு நாட்கள் போனார். ஒரு நாள் ரொம்ப உடஞ்சிட்டார். மனைவி அப்படியே மரணப்படுக்கை, பேச்சு மூச்செல்லாம் படுத்திருக்கிறாங்க. அந்த படுக்கை பக்கத்தில் உட்கார்ந்து ரொம்ப அழுதாராம், கண்ணீர் வடித்தார். என்னை மனைவி மறிச்சிட்டா, என் பிள்ளைகள், அப்படி எதிர்காலம் நிறைய அழுதுட்டார். அப்படி ரொம்ப மனம் உடைந்து அழுத போது ஒரு சத்தம் அவருடைய காதலை கேட்டதாம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் மனைவியை சுகமாக்குவேன். கால் unto me, I will heal your wife. என்னை நோக்கி கூப்பிடு, உன் மனைவியை நான் குணமாக்குவேன். டக்குன்னு அப்படியே கண்ணை மூடி அழுது கொண்டிருந்தவர் கண்ணை திறந்துப்பா, யாரோ பேசுகிறாங்களே, சுற்றுமுற்றும் யாருமே இல்லை, அந்த ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கிறார். மனைவி பணம் போல் படுத்திருக்கிறாங்க. இல்லை, யாரோ என் மனைவியை குணமாக்குவேன்னு சொன்னாங்க, என் மனைவியை குணமாக்குவேன்னு சொன்னாங்களோ, சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு பார்க்குறார். அங்கே அவர் நினைச்சப்போ என்னுடைய மனம் பிரம்மையாக இருக்குமோ நினச்சி திரும்ப அப்படியே அமைதியாக உட்கார்ந்தார். திரும்ப 2வது முறை அந்த குரல் கேட்டார், நான் இயேசு. அதே அவர் சொன்னார், நான் இயேசு, ஐ ஆம் ஜீசஸ். என் நாமத்தை சொல்லி கூப்பிடு, என் பெயரை சொல்லி கூப்பிடு. அந்த வார்த்தை கேட்டது, நான் இயேசு, என் பெயரை சொல்லி கூப்பிடு, உன் மனைவியை நான் குணமாக்குவேன்.
உடனே அவருக்குள்ள யாரோ பேசுகிறார், இயேசுன்ற ஒருத்தர் பேசுகிறார். அவ்வளோதான். இயேசுன்னா கிறிஸ்தவ கடவுள் அவருக்கு தெரியும். அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அதனால் இயேசு என் மனைவி குணமாக்குன்னு சொல்கிறாருன்னு லைஃப்பில் முதலாக படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு இயேசுவே என் மனைவியை சுகமாக்கும் அப்படி கூப்பிட்டாராம். இயேசுன்ற பெயரை சொன்னார். இயேசுவே என்னுடைய மனைவியை சுகமாக்கும். அவருக்கு அப்படி கூப்பிட்டு அழுதார். அந்த பெயரை திரும்ப திரும்ப சொன்னார். இயேசுவே 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 என் மனைவியை குணமாக்கும், என் மனைவியை குணமாக்கும். அவர் கூப்பிட 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 ஆண்டோடைய வல்லமையுடைய மனுடைய சரீரத்தில் இறங்கினார். மரித்து போன பிணம் போல கிடந்த உயிர் பற்றி எழும்பினாங்க. எளிமை உட்கார்ந்தாங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுளா? கடவுளே இல்லைன்னு நினச்சேன். நான் பத்தெல்லாம் பார்த்துட்டு கடவுள்ன்ற பேரில் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, எல்லாம் ஏமாத்துவல நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டோடனே மரித்து கிடந்தது போல இருந்த என் மனைவி உயிர் பெற்று எழும்பிட்டாளே, இவரை பற்றி எனக்கு தெரியணும். அதுக்கு பிறகு ஓடி போனார். வேறு புஸ்தகத்தை வாங்கி அவரை பற்றி வாசிக்க ஆரம்பித்தார். இவரை பற்றி என்ன, இவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவங்க மனைவி நான் போன போது உயிரோடு இருந்து அவங்க தான் எங்களுக்கு பரிமாறினாங்க. பிள்ளைங்கள்லாம் வாலிப வயசில் வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி இயேசுக்கு ஊழியக்காரனாக இருக்கிற ஐயா, இயேசுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருடைய மனைவியை பார்த்தேன், பிள்ளைகளையெல்லாம் பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஒரு மரண வீட்டை ஆண்டவர் மாற்றினார். இயேசு என்கிற பெயர், அதில் தான் அற்புதம். இயேசுன்ற நாமம்.